ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளை அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அனைத்து சமயங்களும் நம்முடைய மனசுல ரொம்ப தாழ்மையா இருக்கணும், நம்ம ரொம்ப அப்ராணியாக இருக்கணும். ஐயோ, நம்மளை பார்த்தோடனே, நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தோடனே, நம்ம தலையில் எண்ணெய் தைச்சிருக்கிறத பார்த்தோடனே இல்லைங்களா, ரொம்ப இதாக இருக்கும். ஆரம்ப நாட்கள் அந்த வாலிப பிராயத்துலலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. சில பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்ன மாதிரியே பேண்ட்டை போட்டு மேலே தூக்கி போட்டு ஷர்ட்டெல்லாம் இன் பண்ணி பெல்ட்டெல்லாம் போட்டு அப்போவுமே ஒரு 50 வயசுக்காரமாக இருப்பாங்க. ஐயோ, அந்த பிள்ளையை பார்த்துட்டோம், அவ்வளோ மரியாதை. நம்மளை பார்த்தோன்னா நம்ம பேண்ட்டு அப்படி தான் இருக்கும், சட்டையை தூக்கி மேலே போட்டிருப்போம். அப்படி ஒரு மாச்சுவோம், பாருங்கள் பேண்ட்டு கூட எப்படி போட்டிருக்கான் பாருப்பா, அந்த பையனை பாருங்க, அப்படி தூக்கி போட்டு பெல்ட்டை போட்டு இடுப்போ எப்படி போட்டிருக்கான் பேண்ட்டு. நீ நிறைவிட்டு வாழ்க்கையில் அப்படியே மக்களுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாத அப்ராணி போல, ஒன்றுமே உலகத்தை வெறுத்த மகாபிரபுக்கள் போல காமிச்சுக்கிறாங்க. தவறுங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் உங்கள் எண்ணங்களில் ஒரு உயர்வு வேணும். அடிக்கடி சொல்றதான், நமக்குள்ளே ஒரு தாழ்மையான ஒரு காரியத்தை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது. இது மாய்மால தாழ்மை உருவாக்கி கொள்ளக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்து உண்டான் உலகத்துக்குள்ளே மேலானவைகளை நாடுங்கள், மேலான காரியத்தை நாடணும். பிரைஸ் தி லார்ட். தேவன் அதைத்தான் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே தரித்திரனானார். வேதவசனம் சொல்கிறது, நம்மை ஐஸ்வர்யங்களால் மாற்றும்படிக்கு அவர் நமது நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் என்ன படுத்தினார்? கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் முன்பதாக தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். ஆனால் முழங்கால்கள் யாவும் முடங்க, நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய கிறிஸ்து என்கிற மேலான நாமத்தை உடையவராய் அவர் உயிரோடு எழுந்தார். இதான் உண்மைங்க. இப்படியெல்லாம் நம்முடைய இயேசப்பா நமக்கா தியாகம் செஞ்சிருக்கும் போது உன் வாழ்க்கையை கீழே போகணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கீழே நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நம்ம எதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுப்ப முடியுங்க. விதைக்காத அறுக்க முடியுமா? நான் உருளைக்கிழங்க நட்டுக்கிட்டு இல்லை எனக்கு கேரட் வரும் வராதுங்க. கத்திரிக்காய் போட்டுட்டு எனக்கு வெண்டைக்காய் வரும்னு சொன்னால் வெண்டைக்காய் வராது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் இருப்போம். உங்கள் வாயின் வார்த்தைகளில் ஐயோ அம்மா முடியாது கூடாதுன்னா அதான். தாவீதானால் தான் தன்னுடைய துயரத்தின் மத்தியிலே கூட ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே வாழ்வேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்றான். mercy, the goodness and mercy will follow all the days of my life. என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டோடைய இரக்கத்தையும் நன்மை தான் நான் பார்ப்பேன், தவிர வேற ஒன்றையும் நான் பார்க்க மாட்டேன். எத்தனை அற்புதமான கன்ஃபர்ஸ். எப்போ அந்த எதிரிகளால் துரத்தப்பட்டு கோயிலில் வாழ்ம்போது சொல்றான், என்னப்பா இப்படி இருக்க, என் ஜீவன் நாட்கள் நன்மையும் கிருபை தாங்க வரும், வேற ஒன்றும் வராது. எவ்வளோ அருமையான சேலஞ்சிங். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் இந்த குறைஞ்ச காரியத்தை, அற்பமான காரியங்களுக்காக உரி பண்ணாத, மேலானவைகளை நாடு. ஆண்டவனுக்காக நல்ல காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு எதுவும் உன் கையில் இல்லையோ, எது இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்க, இதோட பெஸ்ட் ஆண்டவனை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒஸ்ட் அனுபவிக்க மாட்டார். ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏதோ சிறந்தது உனக்காக காத்திருக்குது. ஏன்னா சகோதரனை சகோதரி, இதை விட சிறந்தது, இது என் கையை விட்டு போயிட்டுன்னு சொல்லியா, இதை விட பெஸ்ட் உனக்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு காலையிலே ஒரு தெம்போடு தைரியத்தோட, ஆண்டவரே நீ மேலானவர்களை நோக்க சொன்னீங்க, நான் தாழ்ந்து போக மாட்டேன், நான் கீழே வர மாட்டேன், நான் மேலே தான் இருப்பேன், ஆண்டவரே உம்மோடு தான் இருப்பேன், உமக்குரியவர்களை தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த நாட்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் ஒரு இன்பமான நாளை மாறும். God bless you. Amen.